is also relevant to the next chapter is also relevant to the stanzas. இந்த prose இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இதே மாதிரி மினிமமா stanzas by stanzas கொடுத்திருப்பாங்க. and that chapter is called the truth அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த சாப்டர்ல அதுவுமே உங்களுக்கு வந்து ஸ்டான்சாஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்க உங்களுக்கு எப்படி வந்து அதுல ஆன்சர் பண்ணணும் அண்ட் அதுல என்ன மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ திஸ் இஸ் யுவர் 22nd சாப்டர், 22வது சாப்டர் இது உங்களுக்கு. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்ட்ரடக்ஷன்ல என்ன கொடுத்துருப்பாங்க, இந்த லெசன் வந்து எதுல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த லெசன் எல்லாமே நம்ம வந்து இந்த ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது ஒவ்வொரு ரிலீஜியன்லயும் வி ஹாவ் டிஃப்ரெண்ட் ஃபெய்த் அண்ட் ஃபாலோ அப்ஸ் இல்லையா. ஸோ பைபிள் இருக்கு அண்ட் வந்து பகவத்கீதா இருக்கு, குரான் இருக்கு. ஸோ ஒன்னொன்னும் ஒரு ஒரு சாப்டர் ஒரு ஒரு கான்செப்டை வச்சு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இங்க வந்து நமக்கு இந்த ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ் வந்து 4 வேதங்களை பொறுத்து இருக்கும் அப்படின்னு வந்து ஜென்ரலா கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதுல ஒன் ஆஃப் தி வேதம்ல இருந்து தான் நமக்கு இந்த சாப்டர் வந்து இருக்கும். ஸோ தட் வேதா இஸ் கால்ட் அதர்வ வேதா அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ரிக், யாஜூர், சாமம், அதர்வா அப்படின்னு சொல்லி 4 டைப் ஆஃப் வேதம்ஸ் இருக்கும். அந்த வேதங்கள் வந்து அதுல ஒரு வேதம் வந்து இந்த அதர்வ வேதம் அப்படின்னு சொல்லுவோம். அதுல இருந்து எடுத்திருக்கிறது தான் இந்த சாப்டர் நமக்கு. ஸோ இந்த சாப்டர் ஃபுல்லாவே எதை மீன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம ரிலீஜியஸா பார்த்தோம்னா நம்ம பார்க்கக்கூடிய எல்லா ஹோலி புக்ஸ்லயுமே நமக்கு பேசிக்கா சொல்றது, யாரும் யாரையும் துன்புறுத்தக்கூடாது, எல்லாரும் எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கணும். இதுதான் பேசிக்கான கண்டென்ட்டா இருக்கும் இல்லையா. எல்லா ரிலீஜியஸ் பாத்லயுமே இதுதான் பேசிக்கா இருக்கும். அத பேஸா வச்சுதான் இந்த சாப்டருமே இருக்கும் நமக்கு. யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது, ஒருத்தரோட வேல்யூஸை வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட் அப்படிங்கறத மீன் பண்ணி கொடுத்திருப்பாங்க. ஸோ அதுக்கான இன்ட்ரடக்ஷன் தான் இதுல கொடுத்திருப்பாங்க. ஒரு ஒன் ஆஃப் த ஹிந்து ஹோலி ஸ்கிரிப்சர்ஸ்ல இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. So the scriptures, reformers and preachers have always emphasized the need for controlling strong emotion and ambitions. So எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, நீங்க எல்லா இந்த வேதங்கள் எது எடுத்து நீங்க படிக்கிறீங்கனாலும் அதுல ஜென்ரலா சொல்ற விஷயம் என்னவா இருக்கும், கோவத்துல வந்து வார்த்தையை விடக்கூடாது, கோவத்துல நம்ம இமோஷனலா வந்து பேசிடக்கூடாது, இமோஷனலா வார்த்தையை விட்டுறக்கூடாது அப்படிலாம் வந்து நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நம்ம வீடுகள்லயுமே அதிகமா அதை சொல்லியிருக்கலாம் இல்லையா. ஸோ நமக்கு இமோஷனலா நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறப்போ அந்த ஸ்டேஜ்ல வி ஆல் இன் த ஸ்டேட் ஆஃப் இம்பேலன்ஸ். நமக்கு கோவமாவும் இருக்கும், அழுகையாவும் இருக்கும், திட்டுறதுக்கும் வரும், திட்ட முடியாமலும் இருக்கும். ஸோ அப்போ கொஞ்சம் ஏதாவது ஒரு பழைய விஷயங்கள் ஏதாவது ஞாபகம் வச்சு நம்ம ஹர்ட் பண்ற மாதிரி ஏதாவது பேசிடுவோம் இல்லையா. இது எல்லா ஹியூமன் நேச்சருக்கும் உரியது. பட் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி யூ ஹாவ் டு ஓவரால் யுவர் ஓன் சோல் அப்படிங்கிறது தான் இதுல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கான பேசிக் இன்ட்ரடக்ஷன் தான் இது. வேர்ட்ஸ் கேன் கன்ஃபர் ஸ்ட்ரென்த். ஸோ கன்ஃபர் அப்படின்னா வீழ்த்துறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கன்ஃபர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ வேர்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணும், நம்மளையே செயலிழந்து போற அளவுக்கு நீங்க வந்து ரொம்ப பாக்குறதுக்கு நல்ல படிச்சவங்க மாதிரி இருப்பாங்கப்பா, நல்ல தெளிவான ஆளு, நல்ல அறிவான ஆளு, அந்த மாதிரி சொல்ற மாதிரி இருப்போம். பட் அவங்களே என்ன பண்ணுவாங்க, கோவம் வந்துருச்சுன்னா ஏதாவது டிஃப்ரெண்டா வந்து திட்டிடுவாங்க, கோவம் வந்தா கத்துவாங்கப்பா, கோவம் வந்தா பக்கத்திலேயே போக முடியாது அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி உங்களோட ஸ்ட்ரென்த்தவே அது ஆட்டி படிக்கிறது மாதிரி உங்களோட வேர்ட்ஸ் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். அதுதான் வேர்ட்ஸ் கேன் கன்ஃபர் ஸ்ட்ரென்த். உங்களோட ஸ்ட்ரென்த்தவே வீழ்த்துறக்கூடிய சக்தி வேர்ட்ஸுக்கு இருக்கு. தே கேன் ட்ரவுன் இட் ஆஃப். ட்ரவுன்னா மூழ்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா, மூழ்கி போறது, அதுதான் ட்ரவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து உங்களவே மூழ்கடிச்சிரும். வேர்ட்ஸ் கேன் கெயின் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பேசுற விதத்துல இருந்து உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸும் கிடைக்கலாம், இல்ல நீங்க பேசுற விதத்துல இருந்து பழகுனவங்க உங்களுக்கு எனிமையாவும் மாறலாம் இல்லையா. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி வே ஆஃப் டாக்கிங். நீங்க எப்படி பேசுறீங்களோ அதை பொறுத்து இருக்கு. வேர்ட்ஸ் கேன் எலிவேட் ஆர் லோவர் த இண்டிவிஜுவல். எலிவேட் அப்படின்னா நம்ம எலிவேட்டர் லிஃப்ட் எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா, அதை என்ன பண்ணுவோம், ஒரு கீழே இருந்து மேல தூக்கி விடும் இல்லையா. ஸோ அதுதான். ஸோ நீங்க பேசக்கூடிய வார்த்தை உங்களை ஒரு ஒரு தன்மையில இருந்து அடுத்த தன்மைக்கு உயர்த்தவும் செய்யும், இல்ல உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸை இன்னமும் குறைக்கவும் செய்யும். என்னப்பா இப்படி பேசுறாங்க அப்படின்னு முகம் சுளிக்கிற அளவுக்கு உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸையும் குறைக்கிற அளவுக்கும் இருக்கும். ஒன் மஸ்ட் லேர்ன் த ஹேபிட் ஆஃப் மேக்கிங் ஒன்ஸ் வேர்ட்ஸ் ஸ்வீட், சாஃப்ட் அண்ட் பிளசன்ட். ஸோ ஒருத்தருமே என்ன பண்ணணும்னு சொல்றாங்க, நம்மளுக்கு வி ஹாவ் டு மேக் த ஹேபிட் ஆஃப் மேக்கிங் நம்மளோட வேர்ட்ஸ் எல்லாம் ஸ்வீட்டா இருக்கா, கொஞ்சம் பிளசண்டா பேசுறோமா, சாஃப்டா பேசுறோமா, இல்ல எப்பவுமே ரூடா அதை பண்ணு இதை பண்ணு ஊன்னு கத்தாம சாஃப்டா ஹேண்டில் பண்றோமா, நம்மளோட வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் பிளசன்டபிளா இருக்கான்றத ஆல்வேஸ் வி ஹாவ் டு மேக் ஷுர். ஸோ அப்படின்ற பேசிக்கான ஒரு கான்செப்டை கொடுத்துட்டு அதுல வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ
இது இந்த அதர்வ வேதம் பத்தி கொடுத்திருப்பாங்க. ஸோ அதர்வ வேதா இஸ் ஒன் ஆஃப் தி 4 வேதாஸ் இல்லையா? நம்ம ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ்ல 4 வேதங்கள்னு பார்த்திருப்போம். அதுல வந்து ரிக், வேதா, யஜூர் அண்ட் சாமம் அப்படின்னு வந்து படிச்சிருப்போம். அதுல வந்து அதர்வ வேதா தான் நமக்கு இங்க சாப்டர்ல வந்து நமக்கு கொடுத்திருக்கிறது. அண்ட் இதுல ஹிந்துஸ் ஓவரால் பிலீவ் ஆன் தட் ஆரிஜின் ஆஃப் ஆல் நாலேஜ் அண்ட் விஸ்டம் லைஸ் இன் திஸ் வேதாஸ். ஸோ ஒரு மனிதனுடைய உயர்நிலை, உயர் சிந்தனை இது எல்லாமே இந்த மாதிரி பேசிக்கான இந்த வேதங்கள்ல இருந்து இருக்குன்னு ஹிந்துஸ் பிலீவ் பண்ற ஒரு விஷயம். ஸோ அதுல இருந்து நமக்கு குடுத்திருக்கிறது. அண்ட் இதுல பார்த்தீங்கன்னா எப்படி குடுத்திருப்பாங்க அப்படின்னா, ஸ்டார்ட்டிங்லயே வந்து அ நம்மளையே வந்து கொஸ்டின் பண்ணி இந்த இத ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. லைக் வந்து நீங்க யாரையாவது யாராவது உங்கள வந்து ஹர்ட் பண்ணியிருக்காங்களா? இப்படி பேசுனது மூலமா இப்போ ரீசென்ட்டா நமக்கு ஏதாவது நடந்திருக்கும். வீட்லயோ, வெளியவோ, பழகுற இடத்துலயோ யாராவது ஏதாவது வந்து நம்மள ஹர்ட் ஆகுற மாரி பேசியிருப்பாங்க. இருந்தாலும் அவங்க வந்து இவ்ளோ ஹார்ஷா நம்மகிட்ட பேசியிருக்க வேணாம். கொஞ்சம் சாஃப்ட்டா சொல்லியிருக்கலாம். அப்படின்னு நமக்கே வந்து தோணும் சில இடத்துல. ஸோ அந்த மாரியான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மேக்ஸிமம் நம்மள்ல எல்லாருமே அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ வீட்டுக்குள்ள நம்ம பேரண்ட்ஸோ, இல்ல ரிலேட்டிவ்ஸ், ஹஸ்பண்ட், ஒய்ஃப்ஸோ, சில்ட்ரன் கிட்ட இருந்தோ, இல்ல வெளியில பழகுறவங்க கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தோ, எங்கேனாலும் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு தோணியிருக்கும். அவங்க இவ்ளோ ஹார்ஷா என்கிட்ட பேசியிருக்க வேணாம். கொஞ்சம் சாஃப்ட்டாவே சொல்லியிருக்கலாம். அப்படின்னு வந்து ஒரு ஒரு விஷயத்துல தோணியிருக்கும். ஸோ அத ரீகால் பண்ணிட்டு இந்த சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்றது மூலமா வி கேன் ஈசிலி ரிலேட் டூ த கான்டென்ட். அதுக்காக ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டின பண்ணிட்டு, இப்ப நீங்க அடுத்தடுத்து பார்க்கிறப்பவே நீங்க அத ரிலேட் பண்ணிக்கலாம். நம்மள சொன்னப்போ நமக்கு இப்படி தானப்பா இருந்துச்சு. அப்படின்னு வந்து உங்களால ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன சொல்லி ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, "ஸ்டிக்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் மே பிரேக் மை போன்ஸ்." ஸோ ஸ்டிக்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் அப்படின்னா கல்லு, குச்சின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த கல்லு, குச்சி இதெல்லாமே வந்து என்ன பண்ணும்? பிரேக் மை போன்ஸ். அதெல்லாம் வச்சு அடிக்கிறாங்க அப்டின்னா கூட என்ன ஆகும்? எலும்பெல்லாம் உடையுது. பிசிக்கலி நமக்கு வந்து அடிபடும், டேமேஜ் ஆகும். வெளிய பார்க்கறதுக்கு என்ன ஆகும்? ரத்தம் வர்றது, காயம் படுறது இந்த மாரியான விஷயம்லாம் தெரியும். பட் வேர்ட்ஸ் கேன் ஆல்சோ ஹர்ட் மீ. பட் வார்த்தைகளால சொல்றது வந்து வெளில தெரியாது. இல்லையா? அதே அளவான காயங்கள், அதே அளவான வலிகள் வந்து நமக்கு இருக்கும். வார்த்தைகள் விடுறது மூலமா, திட்டுறது மூலமா, யாராவது நமக்கு புடிச்சவங்க திட்டிட்டாங்கன்றது மூலமா நமக்கு வந்து அதே மாதிரியான காயம், வலி எல்லாம் இருக்கும். பட் அது வெளிய தெரியாது. ஸ்டோன்ஸ் அண்ட் ஸ்டிக்ஸ் பிரேக் ஒன்லி ஸ்கின். ஸோ ஸ்டோன்ஸ் இந்த குச்சி, கல்லு இந்த மாரி எல்லாம் வச்சு அடிக்கிறாங்க. பிசிக்கலி காயம் குடுக்குறாங்க அப்டின்னா, தட் பிரேக்ஸ் ஒன்லி ஸ்கின். வெளில இருக்கக்கூடிய ஸ்கின் போர்ஷன்ல தான் அது அஃபெக்ட் ஆகும். வைல் வேர்ட்ஸ் ஆர் கோஸ்ட்ஸ் தட் ஹாண்ட் மீ. ஸோ கோஸ்ட் அப்டின்னா, நமக்கு கோஸ்ட்னா பேய்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் கோஸ்ட். ஸோ கோஸ்ட்னா நம்மளுக்கு இப்போ வரைக்கும் பேய பத்தின ஒரு ஒப்பீனியன் என்ன? அது கண்ணுக்கே தெரியாது. ஆனா வந்து நைட் டைம்ல மட்டும் இப்படி வந்துட்டு போகும். ஏதோ உருவமா, ஆவியா, போகையா வந்து வந்துட்டு போகும். அந்த மாரியான ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு கோஸ்ட்ட பத்தி இல்லையா? ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து கண்ணுக்கே தெரியாம, ஆனா வந்து ரொம்ப இந்த பேயினாலே பயப்படுவோம். நெறைய பேத்துக்கு பேய் அப்படின்னு சொன்னாலே பயம் வரும். அதை வந்து நேர்ல பார்த்துருக்காங்களோ இல்லையோ, அது அத பத்தின ஒரு பேக் ஸ்டோரி சொல்லப்பட்ட கதைகள் மூலமா, இந்த மாரி ஒரு விஷயம் இருக்குன்றத மைண்ட்ல பார்க்காமலே நேர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமலே அத பத்தி பயந்துகிட்டு இருக்கவங்களும் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறீங்க அப்படின்னா கூட அந்த மாதிரி வேர்ட்ஸ் கேன் ஆல்சோ பி லைக் கோஸ்ட். கோஸ்ட் மாதிரி அது இருக்கும். இது எப்படி இது வருது, போகுது என்னன்னே தெரியாது. ஆனா வந்து அதுக்கான பயம், அதுக்கான நடுக்கம் வந்து அ ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் இருக்கும் இல்லையா? அதுக்கான விஷயம் வந்து நம்மகிட்ட ஒரு டிஸ்டர்பிங்கா நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் வைல் வேர்ட்ஸ் ஆர் கோஸ்ட் தட் ஹாண்ட் மீ. ஹாண்ட் மீ அப்டின்னா, துன்புறுத்துறது. ஹாண்ட் அப்டின்னா, ஒரு மாரி குழப்பமா, டிஸ்டர்ப்டா இருக்கிறது. அ நல்ல நார்மலா இல்லாம ஒரு டிஸ்டர்ப்டாவே இருப்போம்ல, பயந்த மாரி, பதட்டத்திலயோ சம்ஹவ். ஸோ அந்த மாரி இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து வேர்ட்ஸ் குடுக்கும். அண்ட் ஸ்லாண்ட் அண்ட் கர்வ்ட் திஸ் வாட்ஸ் ஃபால் டு பியர்ஸ் அண்ட் ஸ்டிக் இன்சைட் மீ. ஸோ ஸ்லர்ன்ட் அண்ட் கர்வ்ட் த வேர்ட் அப்படின்னா, நீங்க வந்து பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து நேரா நீங்க வந்து ஸ்ட்ரைட்டா நெறைய பேத்துக்கு வந்து ஸ்ட்ரைட்டா பேசுவோம். சில பேர் என்ன பண்ணுவோம், சுத்தி வளைச்சு குத்தி காமிக்கிறது மாரி பேசுவாங்க. அதுவுமே குறை சொல்றதா தான் இருக்கும். ஹர்ட் பண்ற மாரி இருக்கும். இல்ல டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நம்ம கிட்ட பேசுவாங்க. பட் அதையே என்ன பண்ணுவாங்க, இந்த வாழைப்பழத்துல ஊசி இறக்குறது மாரி சிரிச்சுக்கிட்டே செய்வாங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்லாங்க வந்து மீன் பண்ற மாரி, ஸ்லாண்ட் அண்ட் கர்வ்ட் த வேர்ட்ஸ் ஸ்வாட்ஸ் ஃபால். ஸோ ஸ்லாண்டிங்கா ஸ்லாண்ட்னா சாஞ்சு இருக்கும் இல்லையா? சாஞ்சு இருக்கிறது. கர்வ்னா நல்லா வளைஞ்சு இருக்கிறது. ஸோ இந்த மாரி அந்த மாதிரியான ஒரு வேர்ட்ஸையும் வந்து ஒரு பசப்பு வார்த்தைகள் பேசி ஏமாத்துவாங்க இல்லையா? அந்த மாதிரியான வார்த்தைகள் அந்த விதங்கள்ல மாத்தி கூட
ஸ்வாட்ச் ஃபால். ஸ்வாட்ச் அப்படின்னா வால்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ வால்னா எப்படி இருக்கும்? நமக்கு நீளமா கத்தி மாதிரி இருக்கும். மொனையில வந்து கொஞ்சம் பெண்டா இருக்கும். ஸோ அது வந்து ஸ்வாட்ச்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஸ்வாட்ச் வந்து மே ஃபால். அந்த மாதிரியான விஷயங்கள் வளைச்சு நெளிச்சு கூட நம்மளால சிரிச்சுக்கிட்டே கூட ஒருத்தர் வார்த்தையால நம்மள ஹர்ட் பண்ண முடியும். டு பியர்ஸ் அண்ட் ஸ்டிக் இன்சைட் மீ. பியர்ஸ் அப்படின்னா ஓட்ட போடுறது. அதுதான் பியர்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ குத்துறது. அவங்க சொல்றது மூலமா எனக்கு வந்து ஹர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றோம் இல்லையா? ஸோ டு பியர்ஸ் அண்ட் ஸ்டிக் இன்சைட் மீ. அவங்க சொன்னது என் மனச விட்டு போவே இல்ல அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாரி அவங்க சொன்னது மனசுல குத்தி அப்படியே நிக்குதுப்பா அப்படின்னு வந்து சொல்றது. அண்ட் பேட்ஸ் அண்ட் பிரிக்ஸ் மே ஏக் த்ரூ போன்ஸ். ஸோ பேட்ஸ் அண்ட் பிரிக்ஸ் அப்படின்னா நமக்கு நீங்க அதே அகைன் த சேம் திங். மெட்டீரியலிஸ்டிக்கா இவங்கள வந்து அடிக்கிறாங்க பேட் வச்சோ, இல்ல கல்லு வச்சோ, பிரிக்ஸ் செங்கல்லாம் வச்சு கூட உங்கள வந்து அடிக்கிறாங்க. அதுக்கான வலி இருக்கும் இல்லையா? ஏக் அப்படின்னா வலின்னு அர்த்தம். ACHE. ஏக் அப்படின்னா வலி அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாரி உங்கள வச்சு அடிக்கிறாங்க அப்டின்னா கூட உங்களுடைய இது போன்ஸ் எல்லாம் வந்து பாதிக்கும். எலும்பெல்லாம் வந்து பாதிக்கப்படும். பட் வேர்ட்ஸ் கேன் மார்டிஃபை மீ. ஸோ வேர்ட்ஸ் கேன் மார்டிஃபை அப்டின்னா, ஒருத்தவங்கள வந்து எக்ஸ்ட்ரீம்லி வந்து அசிங்கமா அ வந்து எனக்கு சங்கட்டமா இருக்குப்பா, இப்டி எல்லார் முன்னாடியும் இப்டி சொல்லிட்டாங்க அப்டின்னு ஒரு மாதிரி தல குனியிற மாரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் இல்லையா? வேர்ட்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்த குடுக்கும். இந்த மெட்டீரியலிஸ்டிக்கா நீங்க அடிக்கிறது வந்து மேக்ஸிமம் வலிக்க தான் செய்யும். ஆனா இப்படி வேர்ட்ஸ் மூலமா சொல்றது வந்து அந்த இடத்துல இருக்கிறதையே நானே என்னோட எக்ஸிஸ்டன்ஸே கொஸ்டின் பண்றது மாரி என்ன அசிங்கப்படுத்தும். அதுதான் வந்து வேர்ட்ஸ் கேன் மாடிஃபை மீ அப்படின்னு சொல்றது. அண்ட் பெயின் ஃப்ரம் வேர்ட்ஸ் ஹாஸ் லெஃப்ட் இட்ஸ் ஸ்கார். ஸோ பெயின் ஃப்ரம் வேர்ட்ஸ் நீங்க பேசக்கூடிய வார்த்தையிலேருந்து ஏதாவது ஹர்ட்டிங்கா நீங்க பேசியிருப்பீங்க இல்ல திட்டிருப்பீங்க அப்படின்னா அந்த ஹார்ஷ்னஸ் என்ன ஆகும்? ஒரு பெயின் கொடுக்கும். தட் ஹாஸ் லெஃப்ட் இட்ஸ் ஸ்கார். ஸ்கார் அப்படின்னா தழும்புன்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் ஸ்கார். எல்லாத்துக்குமே அடிபட்டா என்ன இருக்கும்? புண்ணு ஆற ஆற கொஞ்சம் நமக்கு தழும்பு தெரியும். தழும்பு மறையறதுக்கும் சில வருஷம் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த விடுற வார்த்தைகள் மூலமா விழக்கூடிய காயங்கள் வந்து அந்த தழும்பு ரொம்ப ஆழமா இருக்கும். ஒன் மைண்ட் அண்ட் ஹார்ட் தட்ஸ் டெண்டர். ஸோ மைண்ட்லயும், ஹார்ட்லயும் என்ன பண்ணுவோம்? ரொம்ப அது கனெக்டிவா யோசிச்சுட்டு டெண்டர் அப்படின்னா ரொம்ப மென்மைன்னு அர்த்தம். மென்மைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ டெண்டர் அப்படின்னா மென்மையா இருக்கிறது. ஸோ அந்த மென்மையான நம்மளோட மனசு, மூளை எல்லாம் கூட டிஸ்டர்ப் ஆகி நமக்கு அது யோசிக்கவே வராம இருக்கும். கட்ஸ் அண்ட் ப்ரூசஸ் நவ் ஹேவ் ஹீல்ட். ஸோ கட்ஸ் அண்ட் ப்ரூசஸ் அப்படின்னா நமக்கு இப்போ அடிபடுது, செராய்ப்பு ஏதாவது இருக்கு, கை கால்ல இருக்கு அப்படின்னா, அது கொஞ்ச நாள் ஆற ஆற என்ன ஆகும்? அது ஒரு பக்கு வந்த மாதிரி வரும். அப்புறமா வந்து அது காஞ்சு போய் அப்புறம் தழும்பு வந்த மாரி வரும். அப்புறம் நம்ம நார்மல் ஸ்கின் மாரி மாறும் இல்லையா? ஸோ அந்த பக்கு வந்த மாரி இருக்கிற ஸ்டேஜ் இருக்கு இல்லையா? அந்த லேட்டர் பார்ட் ஆஃப் ஹீலிங்ல அந்த டைம்ல இருக்கிறத ப்ரூசஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த புள்ளி புள்ளியா இருக்கிறது, தழும்பு மாரி வர்றது, கொஞ்சம் ஆறுற ஸ்டேஜ்ல இருக்கிறது. அதுதான் வந்து ப்ரூசஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்க ஊன் பண்ணது அதாவது வலி குடுத்த விஷயங்கள்லாம் கூட நமக்கு வந்து ஹீல் ஆயிடும். அந்த மாரி வெட்டுறாங்க, இல்ல அடிபடுது அப்படின்னா கூட அந்த கட்ஸ், அந்த ப்ரூசஸ்லாம் கூட நமக்கு ஹீல் ஆயிடும். இட்ஸ் வேர்ட்ஸ் தட் ஐ ரிமெம்பர். ஸோ அந்த அடிபட்டது இதெல்லாம் மறந்துருவோம். அண்ட் அவங்க அடிச்சத கூட நான் மறந்துருவேன். ஆனா பேசுனாங்க பாரு அப்படின்னு சொல்லி நமக்குள்ளேயே தோணும் இல்லையா? ஸோ அந்த மாரி அந்த வார்த்தைகள் வந்து மறக்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயத்த வந்து சொல்லி நமக்கு நீங்க நார்மலா பிசிக்கலா ஆகக்கூடிய டேமேஜும், மென்டலா ஆகக்கூடிய டேமேஜையும் எப்படி பேலன்ஸ் பண்ணணும்? அத நீங்க எப்படி மத்தவங்களுக்கு குடுக்காம இருக்கணும்? இவ்ளோ விளைவுகள் அதுல இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும், இப்படி பேசினா இப்படி நமக்கு ஹர்ட் ஆகுது. அப்ப நீங்களும் யாரையும் வந்து அந்த மாதிரி பேசாம இருக்கணும் இல்லையா? என்ன இப்படி பேசிட்டாங்க, என்ன இப்படி திட்டுறாங்கன்னா, திருப்பி பதிலுக்கு நானும் போய் எல்லார்கிட்டயும் பேசுறது, அந்த மாரியே திட்டுறது, அந்த மாரி பண்ணேன்னா, நம்ம வெறுப்ப வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே போவோம் இல்லையா? ஸோ அப்படி பண்ணாம, இப்படி உங்களுக்கு இது நடந்திருக்கு அப்படின்னா, உங்களுக்கு அது ஹர்ட் ஆயிருக்கு. ஓகே. இந்த மாரி பண்ணா இது ஹர்ட் ஆகுது. ஓகே. அப்படின்னா மத்தவங்களுக்கு நம்ம இத பண்ணக்கூடாது. அப்படிங்கிற தெளிவு இருக்கணும். அதுதான் இங்க வந்து பேசிக்கா சொல்ல வர கான்செப்ட். ஸோ இட்ஸ் ஆல் ரிலேட்டபிள் டூ ஹவ் யூ ஹேவ் ரியலைஸ்ட் த கான்டென்ட். எப்படி நீங்க அத உங்களுக்கு அடி உனக்கு வாங்குறப்ப தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது உங்களுக்கு வாங்குறப்போ தெரியிற அடி, நீங்க அத மத்தவங்களுக்கு குடுக்காம இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து ட்ரூத் ஹாஸ் ரிட்டன் பை தி ஆத்தர் கால்ட் பேரி வேட். ஸோ இவங்க தான் வந்து இந்த ட்ரூத் அப்படிங்கிறத வந்து எழுதியிருக்காங்க. ஸோ பேசிக்கலி இஸ் அ ஃபாரின் ஆத்தர். அண்ட் வேதங்கள் அப்படிங்கிறதுனால இது ஃபுல்லா இந்தியன் ஆரிஜினா இருக்கிறது. ஸோ இதுலேருந்து இந்த பார்ட் மட்டும் நமக்கு சொல்லி அவரு வந்து இந்த லாங்குவேஜ்ல கன்வே பண்ணி சொன்னார். ஸோ தட் இஸ் அவர் வந்து பேரி வேட். ஹி இஸ் ஆல்சோ ஃபாரினர். அண்ட் பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ட்ரூத் அப்படின்னா அது எழுதினவங்க யாரு அப்படின்னா
ஆத்தர் ஆஃப் த ப்ரோஸ் வந்து யாரு அப்படின்னா பேரி வேட் அப்படின்னு வந்து ஞாபகம் வரணும். அண்ட் இது வந்து உங்களுக்கு ஸ்டான்சர்ஸ் ஆஃப்கோர்ஸ் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, அதை வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக இதுல கொடுத்துருப்பாங்க. ஹவு இட் ஹர்ஸ் அப்படின்னு இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரீட் தட். அண்ட் இதுல வந்து கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்க கேட்டிருக்காங்க இல்லையா, விச் ஆப்ஜெக்ட்ஸ் மென்ஷன்ட் இந்த ஸ்டான்சா கேன் காஸ் பிசிக்கல் இன்ஜுரி. ஸோ பிசிக்கல் இன்ஜுரி காஸ் பண்ற மாதிரி என்ன மாதிரியான பொருள் அங்க கொடுத்துருந்தாங்க பிசிக்கல் இன்ஜுரி காஸ் பண்ணுனா, ஸ்டோன்ஸ், பிரிக்ஸ், ஸ்டிக்ஸ் இதெல்லாம் வந்து பிசிக்கல் இன்ஜுரி நமக்கு காஸ் பண்ணும் இல்லையா. அதெல்லாம் கொஞ்சம் வச்சு வச்சு அடிக்கிறாங்க அப்படின்னா உடம்புல காயங்கள் ஏற்படும். அதான் பிசிக்கல் இன்ஜுரி. பிசிக்கல் இன்ஜுரினா உடம்புல ஏற்படக்கூடியது, மென்டல் இன்ஜுரினா மனசுல ஏற்படக்கூடியது அப்படின்னு. ஸோ இது வந்து பேசிக்கா அந்த ஸ்டான்சாஸ்ல இருந்து எப்படி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கிறதுக்காக கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் இது. அண்ட் இதுலயே நமக்கு வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. திஸ் இஸ் ஆல்சோ ஃபார் தி ஆக்டிவிட்டி. எப்படி இதை நீங்க ரிலேட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, இது வந்து செகண்ட் ஸ்டாண்ட்ஸ் ஆகக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட். இதுவுமே அதுல நீங்க எப்படி என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்றதுக்கு செகண்ட் ஸ்டாண்ட்ஸ்ல இருந்து என்ன புரிஞ்சுங்க, ஸ்வாட் வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ டெக்ஸ்ட் புக் கொஸ்டின்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். வேர் இட் இஸ் டெர்மினல் கொஸ்டின்ஸ்னு இருக்கு இல்லையா. ஸோ இதுதான். ஸோ இந்த டெர்மினல் கொஸ்டின்ஸ்ல இருக்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுல இருந்து தான் உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதாவது இதுவே கேட்பாங்களா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. அண்ட் இதுக்கு முன்னாடி இது இப்போ ப்ரீவியஸ் இயர் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி கூட ஜென்ரலா இந்த மாதிரி இது இப்போ இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க இல்லையா, என்னென்ன மாதிரியான மெட்டீரியல் கொண்டு வந்து பிசிக்கல் இன்ஜுரி பண்ண முடியும், இல்ல வந்து பிசிக்கல் இன்ஜுரி மென்டல் இன்ஜுரியை எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க, அந்த மாதிரி வந்து ஜென்ரலா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ பேசிக்கா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் இதுலயும். அண்ட் இதுல 50-60 வேர்ட்ஸ் அந்த பெருசாலாம் கேட்டிருக்காங்க இல்லையா, தட் இஸ் டோட்டலி ஃபார் யுவர் ஆக்டிவிட்டி. நீங்க அதை ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறதுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இதுல 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ இவ்வளோ பெருசா நீங்களுக்கு எழுதணும் அப்படிங்கிறது இல்லை. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா அப்ரிசியேஷன் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ எவ்ரி போயம் ஹேஸ் இட்ஸ் அப்ரிசியேஷன் இல்லையா. ஸோ அப்ரிசியேஷன்னா என்ன அப்படின்னா, இதையும் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு முன்னாடி லாஸ்ட் 2 or 3 கிளாஸஸ் பிஃபோர் இதை பார்த்துருப்போம். மெட்டாஃபர்னா என்ன, அலிட்ரேஷனா என்ன, ரெப்படிஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெட்டாஃபர் அப்படின்னா நமக்கு ஜஸ்ட் நான் அதை ரப் மட்டும் பண்ணிக்கிறேன் இப்போ. ஸோ மெட்டாஃபர் அப்படின்னா என்ன சொல்லுவோம், மறைஞ்சு வந்திருக்கிறது, அது வந்து அதுதான் வந்து மெட்டாஃபர் அப்படின்னு சொல்லி. ஸோ மெட்டாஃபர் அப்படின்னா ரைமிங்கா ஞாபகம் வச்சுக்கோங்க. மெட்டாஃபர் மறைமுகம், அப்படி மறைமுகம் எம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மெட்டாஃபர் அப்படின்றது மறைமுகமா சொல்லப்படுற விஷயம். ஸோ மறைமுகமா என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த பொயட்டிக் லைன்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அதுல வந்து மறைமுகமா உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. அது வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லி தமிழ்ல எல்லாம் படிச்சிருப்போம். அது வந்து கள்ளத்தனமா சொல்றதுக்கு வந்து வரும். பட் இதுல வந்து நீங்க அப்ரிஷியேட் பண்ற மாதிரியோ இல்ல ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்றது மாதிரியோ மறைமுகமா அந்த சென்டென்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கும். அதுதான் மெட்டாஃபர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, the road was a ribbon of light. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, road was a ribbon of light. ரோடு எப்படி இருக்குன்னு சொல்றாங்க பாக்குறதுக்கு, ரிப்பன் ஆஃப் லைட். ஸோ லைட் வந்து நமக்கு ரோட்ல இருக்கக்கூடிய லைட் வந்து நமக்கு அப்படியே ரிப்பன் மாதிரி கண்டினியூஸா அந்த லென்த்ல வந்து இருக்கு. அவ்வளோ எக்ஸ்பேண்டிங்கா லைட்ஸ் வந்து இருக்கு. ரிப்பன் லென்த்துக்கு ஈக்குவலா அந்த லைட் வெளிச்சம் வந்து இருக்கு அப்படிங்கறத மீன் பண்ற மாதிரி த ரோட் வாஸ் அ ரிப்பன் ஆஃப் லைட் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு மீனிங் என்னது, ரிப்பன் ஆஃப் லைட்னா ரிப்பன் மாதிரி இந்த லைட்டை வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ ரிப்பன் மாதிரி இருக்கு அப்படிங்கறத வந்து லைட் அந்த அலைவரிசையில் இருக்கு அப்படிங்கறத வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மறைமுகமா ஒரு ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்ணி வர்றது மெட்டாஃபர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அண்ட் அதுலயே அலிட்ரேஷன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரே மாதிரியான சவுண்ட்ல, அதாவது ஒரே மாதிரியான ரைமிங்ல வந்து வேர்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதை வந்து அலிட்ரேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதான் ரெப்படேஷன் ஆஃப் இனிஷியல் சவுண்ட்ஸ். ஸோ நீங்க இப்போ இந்த சென்டென்ஸை ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எஸ் எஸ் எஸ்ன்னு ஆரம்பிக்கும். ஸோ அந்த ரைமிங் பாருங்க, ஒரே மாதிரி ரைமிங்கா வரும். சீமா, செவன் சிஸ்டர்ஸ், லெஃப்ட் சவுண்ட்லி ஒரே மாதிரி ரைமிங்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி எஸ் 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 அந்த சி, செவன், சிஸ் அந்த மாதிரி ஒரு சவுண்ட் ஆஃப் ரைம்ல வந்து டிராவல் ஆகுது அப்படின்னா அந்த சென்டென்ஸை நம்ம அலிட்ரேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். கீழே பாருங்க, லவ்லி, லில்லிஸ், லஷ், லான் ஒரே மாதிரி லல் லஷ் லா அப்படி அந்த மாதிரி வந்திருக்கா. ஸோ இதெல்லாம் அலிட்ரேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ரெப்படிஷன் ஆஃப் சேம் சவுண்ட், அதுதான் அலிட்ரேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அண்ட் ரெப்படிஷன் அப்படின்னா வார்த்தைகள் வந்து திரும்ப திரும்ப வர்றது, அதுதான் ரெப்படிஷனா ரிப்பீட், அதான் ரெப்படிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம்.
ஸோ ரிப்பீட் ஆகுறது, வார்த்தைகள் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுறது அந்த லைன்ல, அந்த ஸ்டான்சாஸ்ல ஒரு போயம்ல வந்து திருப்பி திருப்பி நமக்கு அந்த லைன்ஸ் ரிப்பீட் ஆகும், இல்ல வேர்ட்ஸ் ரிப்பீட் ஆகும். அதுதான் ரெப்படிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அண்ட் இது அப்ரிசியேஷன். பேசிக்கலி ஒரு ஸ்டான்ஸா குடுத்துட்டு, அதுல வந்து என்ன மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க, மெட்டாஃபரா, அலிட்ரேஷனா என்ன அப்படிங்கிறது மாரி கேட்பாங்க. ஸோ இது மொத்தமே ஒரு 4 அப்ரிசியேஷன் தான் இருக்கும். அத நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதுலயும் இந்த பார்ட்ல இருக்க எக்ஸாம்பிள்ஸோட குடுத்திருப்பாங்க. ஸோ மெட்டாஃபர், அலிட்ரேஷன், ரிப்பிட்டிஷன் அண்ட் சிமிலி இது 4மே நம்ம பார்த்திருக்கோம். இது 4 பத்தியும் நல்லா சிமிலி அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. லைக் அப்படிங்கிற வேர்ட் ஓப்பனா வந்திருக்கும் அந்த லைன்ல. அது வந்து சிமிலின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 4 விஷயங்கள் 4 பார்ட் ஆஃப் அப்ரிசியேஷன் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கும். அது எப்படின்னா, ஸ்டான்ஸாஸ் மாரி குடுத்துருவாங்க. குடுத்துட்டு அதுல வந்து என்ன இருக்கு? என்ன அப்ரிசியேஷன் இருக்கு? அந்த மாரி கேட்கலாம். மெட்டாஃபரா, அலிட்ரேஷனா, இல்ல ரிப்பீட் ஆயிருக்கா? இல்ல சிமிலியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுதான் வந்து லிட்டரரி டிவைசஸ் ஆர் அப்ரிசியேஷன்னு சொல்லுவோம். அண்ட் இதையும் டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன் கேஸ் ரெஃபரன்ஸ் வேணும்னா ப்ரீவியஸ் கிளாஸஸ்லயும் நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் இதுல நீங்க அந்த ஸ்டான்ஸாஸ் இப்ப நம்ம இந்த போயம்ல ஸ்டான்ஸாஸ் பார்த்தோம் இல்லையா? 3 செட் ஆஃப் ஸ்டான்ஸாஸ் பார்த்திருக்கோம். ஸோ அந்த ஸ்டான்ஸாஸ்லேருந்து எங்கெல்லாம் மெட்டாஃபர் இருந்துச்சு, எங்கெல்லாம் அலிட்ரேஷன் இருந்துச்சுன்னு நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ தட்ஸ் யுவர் ஆக்டிவிட்டி ஃபார் டுடே. இந்த போயம்லேருந்து எங்கெல்லாம் மெட்டாஃபர் லைன்ஸ் இருக்கு அதுல, எங்கெல்லாம் மறைமுகமா வந்து கம்பேரிசன் பண்ணியிருக்காங்க, எங்க வந்து அலிட்ரேஷன் வேர்ட்ஸ் வந்து எங்க ஒரே மாதிரி ரைம்ல ரிப்பீட் ஆயிருக்கு அந்த சென்டென்ஸ்ல. அந்த மாரி சாரி அது வந்து ரிப்பிட்டிஷன்ல அலிட்ரேஷன்ல வரும். ரெப்பிட்டிஷன்ல ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கா அப்படிங்கறத இந்த இந்த போயம்ல எங்கெங்க வந்திருக்குன்னு இந்த 3 பார்ட்டையும் நீங்க கண்டுபிடிச்சு எழுதுறீங்க. அண்ட் தட்ஸ் யுவர் ஆக்டிவிட்டி ஃபார் டுடே. அண்ட் டெர்மினல் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இப்படிதான் கேட்டிருப்பாங்க. இந்த மாரி ஜெனரலா இருக்கு இல்லையா இதுல. அண்ட் ஆல்சோ இதுல இருந்தும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதே மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவோம் தனியா எடுத்து. அண்ட் இதுல வந்து லாஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா எல்லா கொஸ்டின் பேப்பர்லயுமே யூ ஹாவ் அ ரைட்டிங் பார்ட். சரியா? ரீடிங் பார்ட்னு ஒண்ணு இருக்கும். அதாவது கொஸ்டின் பேப்பரை 4 பாகங்களா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு ரீடிங் பார்ட்ன்னு இருக்கும். இன்னொன்னு ரைட்டிங் பார்ட்ன்னு இருக்கும். இன்னொன்னு கிராமர் பார்ட்ன்னு இருக்கும். அப்புறம் கடைசியா வந்து நீங்க இந்த 2 மார்க்ஸ் எழுதுறோம் இல்லையா? அந்த மாதிரி நீங்க லெசனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் கொஸ்டின்ல இருந்து கேட்பாங்க. ஸோ இதுல வந்து உங்களுக்கு ரைட்டிங் பார்ட்ட பொறுத்தவரைக்கும், எப்படி வந்து ஃபார்மலா லெட்டர் எழுதுறீங்க, லீவ் லெட்டரோ, இல்ல இன்விடேஷன் லெட்டர் எப்படி எழுதுறீங்க? அப்புறம் வந்து இந்த ஆர்டிக்கல் எப்படி எழுதுறீங்க? அதாவது உங்க காலேஜ்ல, ஸ்கூல்ல வந்து ஆனுவல் டே ஃபங்ஷன் நடந்திருக்கு. அத பத்தின ஏதாவது ஒரு ரிப்போர்ட் எழுதுவீங்க. இல்ல இமெயில் எப்படி சென்ட் பண்ணணும்? அந்த மாதிரி வந்து இருக்கும். கான்வர்சேஷன் எப்படி எழுதணும்? அது வந்து இருக்கும். இது 4 தான் உங்களுக்கு ரைட்டிங் பார்ட்ல வரும். ஸோ இந்த ரைட்டிங் பார்ட்டுமே உங்களுக்கு எல்லா சாப்டருக்கு பின்னாடியும் கிராமர் போர்ஷனு, ரைட்டிங் போர்ஷன் எல்லாம் சேர்ந்து சேர்ந்து வந்திருக்கும். அதெல்லாம் முன்னாடி நம்ம பார்த்துக்கிட்டே வந்திருப்போம். ஆனா அந்த வகையில இந்த சாப்டர்ல உங்களுக்கு வந்து கான்வர்சேஷன் வந்து குடுத்துருக்காங்க. ஒரு கான்வர்சேஷன் வந்து பில்ட் பண்ற மாதிரி இருக்கும். சிம்பிளா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சின்ன லெவல் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து உங்களுக்கு குடுத்துருப்பாங்க கொஸ்டின் பேப்பர்ல. அதையுமே நான் எப்படி இருக்குன்னு டீட்டெயிலா நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன். இப்போ நான் எக்ஸாம்பிள்க்கு மட்டும் சொல்லிர்றேன். ஸோ பேசிக்கா வந்து இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு பேசஞ்சரும், கண்டக்டரும் டிஸ்கஸ் பண்ற மாரி ஒரு சினாரியோ இது. ஸோ இத வந்து கொஸ்டின் பேப்பர்ல குடுக்குறப்போ, இந்த மாரி இந்த ரீட் த ஃபாலோயிங் டயலாக் பிட்வீன் ஸ்டூடண்ட் பேசஞ்சர் அண்ட் பஸ் கண்டக்டர் அப்படின்னு குடுத்துட்டு, ரீரைட் டு மேக் இட் அன் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். ஸோ இவங்க 2 பேத்துக்குள்ள கான்வர்சேஷன் நடக்கிறது மாரி, நீங்க வந்து அத பில்டப் பண்ணி எழுதணும். அப்படின்னு குடுத்துட்டு, ஃபர்ஸ்ட் என்ன கன்டென்ட் என்னவோ அத குடுத்துருவாங்க. அதாவது டிக்கெட் எடுக்குறாங்க. பேசஞ்சர் என்ன பண்றாங்க? டிக்கெட் எடுக்குறாங்க. கண்டக்டர் வந்து டிக்கெட் குடுக்குறாரு. இதுதான் கன்டென்ட். ஸோ இது நீங்க வந்து இப்போ இங்க குடுத்துருக்காங்க இல்லையா? இந்த மாதிரியும் எழுதலாம். இல்ல பேசாம வந்து பேசஞ்சர் காச குடுத்து சேஞ்ச் வாங்கி டிக்கெட்ட மாத்திக்கிட்ட மாதிரி எழுதலாம். ஸோ இது வந்து ஒரு ஓப்பன் எண்டட் கொஸ்டின் தான். உங்க மைண்டுக்கு இந்த கான்செப்ட்ல எப்படி எழுதணும்னு தோணுதோ, நீங்க அப்படி எழுதலாம். பட் யூ ஹேவ் டூ பில்ட் அ கான்வர்சேஷன். ஒரு கான்வோ ஃபார்ம்ல அது இருக்கணும். உரையாடல் பண்ணுவோம் இல்லையா? அதுதான் கான்வர்சேஷன். ஸோ இப்ப நானும் நீங்களும் வந்து பேசிக்கிறோம். இப்போ யாருமே நார்மலா இப்ப பஸ்ல ஏறுறோம்னா, சில்லற குடுத்து டிக்கெட் வாங்குவோம் இல்லையா? இப்ப கண்டக்டர் கிட்ட இருந்து. அந்த சினாரியோ தான் நார்மலா பண்ண வரக்கூடிய சினாரியோ. அத வந்து நீங்க கான்வர்சேஷனா இங்கிலீஷ்ல பில்டப் பண்ண போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட் பேசஞ்சர் அதாவது பேசஞ்சர்ன்னு இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து ஸ்டூடண்ட். ஸோ ஸ்டூடண்ட் பேசஞ்சர்ன்னு குடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன கேட்கறாங்க? கிவ் மீ அ டிக்கெட் ஃபார் தி ரெட் ஃபோர்ட். ஸோ செங்கோட்டைக்கு வந்து ஒரு டிக்கெட் குடுங்க அப்டி சொல்லி
கேக்குறாங்க. கிவ் மீ அ டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 50 குடுக்குறாங்க. என்ன பண்றாங்க, நம்ம நெறைய பேர் அப்படித்தானே பண்ணுவோம். கையில சில்லற இருக்காது. ரூ. 50 குடுப்போம். ரூ. 15 டிக்கெட்டுக்கு ரூ. 50 குடுக்குறியேன்னு கண்டக்டர் கேட்பாங்க இல்லையா? சோ அந்த கான்வர்சேஷன் தான் இங்க குடுத்திருக்கிறது. கிவ் மீ ₹15 ஒன்லி. கண்டக்டர் என்ன சொல்றாரு, ரூ. 15 மட்டும் குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஸ்டூடண்ட் பேசஞ்சர் அதுக்கு என்ன சொல்றாங்க, ஐ ஹேவ் a ₹50 நோட் ஒன்லி. என்கிட்ட ₹50 மட்டும் தான் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா அதே கண்டக்டர் திருப்பி என்ன சொல்றாரு, டிடன்ட் யூ நோ தட் யூ நீட் காயின்ஸ் டு பே. கேட்பாங்க இல்லையா, சில்லறையோட வரமாட்டீங்களா? சில்லறைய இது நோட்ட எடுத்துட்டு வந்துறீங்க அப்படி சொல்லி சத்தம் போடுவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி டிடன்ட் யூ நோ தட் யூ நீட் காயின்ஸ் டு பே. அந்த சில்லறை வச்சிருக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. யூ ஆல்ரெடி ஹேவ் சோ மெனி காயின்ஸ் இன் யுவர் பவுச். சோ அதுக்கு ஸ்டூடண்ட் பேசஞ்சர் என்ன சொல்றாங்க, ஏற்கனவே உங்ககிட்ட நிறைய சில்லறை இருக்கு. காயின்ஸ் இன் யுவர் பவுச். பவுச் அப்படின்னா அவரு ஒரு பேக் போட்டிருப்பாரு இல்லையா, அதுதான். சோ அதுல நீங்க நிறைய சில்லறை வச்சிருக்கீங்க. யூ வாண்ட் டு ஹராஸ் மீ. என்ன நீங்க வம்பிழுக்கிறீங்க. யூ வாண்ட் டு ஹராஸ் மீ. என்ன சும்மா கிண்டல் பண்றீங்களா, வம்பிழுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கிவ் மீ த சேஞ்ச் ஆர் எல்ஸ் கெட் டவுன் ஃப்ரம் த பஸ். சில்லறை இருந்தா கூட இல்லைன்னா கீழே இறங்கிக்க அப்படின்னு வந்து சொல்றாரு. வை ஷுட் ஐ கெட் டவுன், ஐ ஹாவ் டு ரீச் தேர் ஆன் டைம். நான் எதுக்கு இறங்கணும், நான் சீக்கிரம் அங்க போகணும், எனக்கு டைமுக்கு போகணும் அண்ட் அப்படின்னு சொன்னது. கண்டக்டர் என்ன பண்றாரு கோவமா, ஐ வில் த்ரோ யூ அவுட், வெளியே தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. அண்ட் இது வந்து திருப்பி அவர் என்ன பண்ணுவாரு, கோவப்பட்டு திருப்பி ஹவு டேர் யூ, எவ்வளவு தைரியம் இருந்தா யூ ஆர் பப்ளிக் சர்வெண்ட், நீ ஒரு பப்ளிக் சர்வெண்ட், டோன்ட் ஃபர்கெட் இட், அதை மறந்துட்டு பேசாத அப்படின்னு சொல்லி இவர் வந்து கோவமா பேசுறாரு. ஸோ இது வந்து பேசிக்கா ஒரு பேசஞ்சருக்கும் கண்டக்டருக்கும் நடக்கிற கான்வர்சேஷன், டிக்கெட் எடுக்கிற கான்வர்சேஷன் தான். அதை நீங்க இந்த மாதிரியும் கொடுக்கலாம். இல்ல வந்து அவர் சேஞ்ச் கேட்கிறாரு அப்படின்னு கேட்டது, இவர் வந்து ஓ சாரி அப்படின்னு சொல்லி சேஞ்ச குடுக்குற மாதிரி கொடுத்து டிக்கெட் வாங்கிட்ட மாதிரியும் நீங்க வந்து கொடுக்கலாம். ஸோ இது நீங்க இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு கண்டென்ட் மாதிரி ஒண்ணு கொடுத்துருவாங்க. அதை நீங்க வந்து பில்டப் பண்ணி உங்களோட கற்பனை திறனுக்கு ஏத்த மாதிரி எழுதணும். அண்ட் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 to 4 மார்க்ஸ் கிட்ட வரும் இந்த ஒரு செட் ஆஃப் ரைட்டிங்க்கே. ஸோ இந்த மாதிரி ரொம்ப பெருசாலாம் இருக்காது. ஒரு சின்ன லெவல் ஆஃப் கான்வர்சேஷன் தான். டிக்கெட் இப்போ டிக்கெட் கொடுக்குறோம், எடுக்கிறோம். அது என்ன நடக்கும், ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ்க்குள்ள தான் அந்த ஆக்டிவிட்டி நடக்கும் இல்லையா, ப்ராக்டிக்கலா யோசிச்சோம்னா. அதை வந்து நீங்க விஷயமா சொல்ல போறீங்க, கன்டென்ட்டா சொல்ல போறீங்க. இந்த மாதிரி சிம்பிள் கான்வர்சேஷன்ஸ் வந்து குடுத்து, அதுல வந்து பில்டப் பண்ணுங்க. பில்ட் அ கான்வர்சேஷன் ஆர் கம்ப்ளீட் த கான்வர்சேஷன் அந்த மாரி வந்து கேட்பாங்க. ஸோ இதுவுமே நமக்கு இது வந்து பேசிக்கா நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுல தேர் ஆர் சர்டன் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்ப இது ஒரு செட்டு. கண்டக்டருக்கும் பேசஞ்சருக்கும் நடக்கிறது ஒரு செட். இந்த மாதிரி செவரல் செட்ஸ் ஆஃப் டைப்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல அது சொல்றேன். அதே மாரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இருந்தும் எப்படி வரும், அதுல இருந்து எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கறதையும் சொல்றேன் இந்த சாப்டர்ல இருந்து. அண்ட் இந்த சாப்டர்ல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இஸ் தட் கிளியர்? கிளியர் மேம். குட், வெரி குட். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இது எப்படி, அடுத்த கிளாஸ்ல இது கொஸ்டின் எப்படி வரும், அது எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கறதையும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். Shall you wind up the class?